வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேட்டா வேலிடேஷன் அப்படின்னா என்ன, ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, இப்போது நம்மக்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது. ஸோ அந்த டேட்டா நம்ம எப்படி டேட்டா என்ட்ரி பண்ணுவோம். ஓகே, ஸோ நார்மலாக ஒரு டேட்டா ஒரு ட்ரான்சாக்ஷன் வேணும் அப்படின்னா நம்ம டேட்டா என்ட்ரி பண்ணுவோம். ஸோ இப்போது டேட்டா என்ட்ரி பண்ணும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு மாதிரி ஒரு டேட்டா என்ட்ரி பண்ணுவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சென்னை அப்படின்னா நான் எப்படி அடிப்பேன்னா சி கேப்ஸ் அடிப்பேன், HENNAI சென்னை அப்படின்னு அடிப்பேன். ஸோ இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா அது சென்னை கேப்ஸ்லேயே எல்லாத்தையும் அடிப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா ஸ்மால்லே எல்லாம் அடிப்பாங்க. சில பேர் சென்னை கூட பேரை சென்னைக்கு பதிலாக மெட்ராஸ் அப்படின்னு போட்டுருவாங்க. ஓகே, ஸோ இப்போது ஒரு டேட்டா நம்ம அனலைஸ் பண்ணும்போது இந்த மாதிரி மிஸ்மேட்சாக இருந்துச்சு டேட்டா அப்படின்னா நம்மளுக்கு அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு டெசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ இதுக்கு தான் டேட்டா வேலிடேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எக்ஸலில் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூலில் ஒரு எக்ஸாம் நடக்குது. ஸோ நார்மலாக 100க்கு அந்த எக்ஸாம் வைக்கிறாங்க. இப்போது ஒருத்தர் அந்த மார்க் என்ட்ரு பண்ணுறாங்க. ஸோ 100க்கு பதிலாக 101 அப்படின்னு என்ட்ரு ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு மார்க் தப்பாக போயிடும். ஓகே, ஸோ ஆனால் நம்மளுக்கு எக்ஸாம் ஒன்லி 100க்கு தான் நடந்துச்சு. பட் ஆனால் 101க்கு மார்க் போயிடுச்சு அப்படின்னா அது மிஸ் மேட்ச். ஸோ இதெல்லாம் கட்டுப்படுத்துக்கு தான் டேட்டா வேலிடேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. சரி, இப்போது ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு 1லேருந்து 1000 வரைக்கும் தான் என்ட்ரு பண்ணும். ஓகே, ஸோ 1000 என்ட்ரு பண்ணணும். 1001 என்ட்ரு பண்ண அப்படின்னா எனக்கு எரர் அடிக்கணும். ஓகே, ஸோ இதான் நான் ரெஸ்ட்ரிக்ஷனாக வச்சுருக்கேன். ஆல்ரெடி சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி ஸ்டூடெண்ட்டுடைய மார்க் 1 to 100 தான் இருக்கணும். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அது எரர் அடிக்கணும். ஸோ ஓகே, இது எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த இடத்துல மெனு போங்க. ஸோ மெனுவில் டேட்டா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ மெனுவில் டேட்டா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா வேலிடேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு அந்த டேட்டா வேலிடேஷன் ஆப்ஷன் கிடைக்கல அப்படின்னா, ஸோ நீங்கள் என்ன பண்ணலன்னா போயிட்டு உங்களுடைய ரிப்பன் இருக்கும், இந்த கஸ்டமைஸ் ரோ ரிப்பன் இருக்கும். ஸோ இந்த ரிப்பனில் போயிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல டேட்டா வேலிடேஷன் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வேலிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதுதான் அந்த ஆப்ஷன்ஸ். ஸோ இதோடைய பேர் பார்த்தீங்கன்னா டேட்டா வேலிடேஷன். ஸோ ஒன்று நீங்கள் சர்ச் பண்ணி எடுக்கலாம், இல்லைனா ரிப்பனில் நீங்கள் வேலிடேஷன் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ரிப்பனில் ஆட் ஆகிடும். ஸோ ஓகே, இப்போது ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று செட்டிங்ஸ், இன்புட் மெசேஜ், எரர் அடல்ட். ஸோ ஓகே, இப்போ அந்த செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா எந்த வேல்யூ, எனி வேல்யூ என்ட்ரு பண்ணாலும் எனக்கு அலோவ் பண்ணணும் அப்படின்னா நான் இந்த இடத்துல எனி வேல்யூ கொடுப்பேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1லேருந்து 1000 வரைக்கும் தான் என்ட்ரு பண்ணணும். ஓகே, அப்படின்னா இந்த இடத்துல ஹோல் நம்பர் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் நீங்கள் டைப் பண்ணலாம். ஸோ டெசிமல்ஸ் வேணும் அப்படின்னா டெசிமல்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ லிஸ்ட்டுங்கிறத அடுத்தது நான் என்ன சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் டேட்டு மட்டும் எனக்கு வேணும், இந்த டேட்லேருந்து ஸ்டார்டிங் டேட், இந்த டேட்லேருந்து அந்த டேட் வரைக்கும் தான் வேணும் அப்படின்னா அதையும் நீங்கள் பண்ணலாம். ஸோ ஓகே, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ இப்போது டெக்ஸ்ட் லென்த், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்க்கோடைய IFSC கோட் பார்த்தீங்கன்னா 12 டிஜிட் இருக்கும், 11 or 12 டிஜிட் இருக்கும். ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நீங்கள் வைக்கலாம். ஸோ ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு மேலே 13 டிஜிட் டைப் பண்ணிங்கன்னா இன்றைக்கி எரர் அடிக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணலாம். கஸ்டம்ஸ், அதாவது ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் வேலிடேஷன்ஸும் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா ஹோல் நம்பர் போடுறேன். ஸோ மினிமம் 1, மேக்ஸிமம் 1000. ஸோ இல்லை மினிமம் 0 போடலாம், மேக்ஸிமம் 1 போடலாம். ஓகே, ஸோ 1 போட்டுட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த டேட்டா வேலிடேஷன் அப்ளை ஆகிடுச்சு. இப்போ நான் 1 போட்டேன் அப்படின்னா இதாகும். 0 போட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி வேல்யூ டஸ் நாட் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ நான் 1001 போட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி அலோவ் பண்ணும். ஸோ இந்த டேட்டா வேலிடேஷன் இப்போ அப்ளிகபிள் ஆகிடுச்சு. சரி, இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் திருப்பியும் இந்த இடத்துல போடுறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த செட்டிங்ஸில் உங்களுக்கு இந்த டேட்டா என்னலேருந்து இந்த டேட்டா வரைக்கும் வரணும் அப்படிங்கிறத நான் போடுறேன். ஓகே, இப்போது எனக்கு இன்புட் மெசேஜ் வரணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தர் ராங்காக என்ட்ரு பண்ண 1001 என்ட்ரு பண்ணுறாரு அப்படின்னா எனக்கு ஒரு இன்புட் மெசேஜ் மாதிரி வரணும். ஓகே, டைப் between
1 to 1000 அப்படின்னு நான் போடுறேன். ஸோ இல்லைனா நான் வந்து ராங் என்ட்ரின்னு போடுறேன். ராங் என்ட்ரி இல்லைனா என்டர் த கரெக்ட் நம்பர்னு போடுறேன். என்டர் த கரெக்ட் நம்பர், த கரெக்ட் வேல்யூ, கரெக்ட் நம்பர். ஸோ இப்போ இந்த இன்புட் மெசேஜ் நான் கொடுக்குறேன், ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் 1001 அப்படின்னு போட்டேன் அப்படின்னா என்ன வருதுன்னா, ஓகே ஒரே நிமிஷம். ஸோ இப்போ இந்த டேட்டா வேலிடேஷனில் மொத்தம் 3 ஆப்ஷன் இருக்குது. இந்த 3வது ஆப்ஷனை நான் தூக்கிடுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் 1001 போடுறேன். 1001 போட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு என்ன வருதுன்னா, என்டர் த கரெக்ட் நம்பர் பிட்வீன் 1 to 1000 வருது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக கொடுக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1 டைப் பண்ணுறேன், எதுவும் வரல. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனாக இந்த இடத்துல வந்து நிற்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற செகண்ட் ஆப்ஷன். ஸோ நான் திருப்பியும் டேட்டா வேலிடேஷன் போகிறேன். ஸோ இதுதான் இன்புட் மெசேஜ். ஸோ இன்புட் மெசேஜ் வந்து உங்கள் செல்லை செலக்ட் பண்ணும்போது வரணுமா அப்படின்னு கேட்கும். ஸோ இல்லை நான் இதை அன்டிக் பண்ணிவிட்டு வேண்டாம் அப்படின்னா இது வராது, இந்த செல் வராது. இப்போ எனக்கு வந்து இதை வேணும் அப்படின்னா இந்த இடத்துல வென் செலக்ட் செல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும். சரி, இது ஒரு ஆப்ஷன்ஸ். ஸோ 3வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எரர் அலர்ட். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மொத்தம் 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ஸ்டாப்னு ஒன்று இருக்குது, வார்னிங்னு ஒன்று இருக்குது, இன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்குது. இப்போ ஸ்டாப் அப்படின்னா என்னென்னா, ஸோ இந்த இடத்துல நான் அதே போல் என்ன பண்ணுறேன்னா என்டர் த கரெக்ட் நம்பர்னு போடுறேன். கரெக்ட் நம்பர் அப்படின்னு போடுறேன். ஸோ நான் வந்து இந்த இடத்துல டைப் வேல்யூ பிட்வீன் 1 to 1000 அப்படின்னு போடுறேன். ஓகே, ஸோ ஓகே கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஸோ இப்போ நான் 1002 என்ட்ரு பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும்னா இந்த மாதிரி டைப் வேல்யூ பிட்வீன் 1 to 1000 அப்படின்னு சொல்லிட்டு எரர் வரும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்டாப் மெசேஜ். ஓகே, ஸ்டாப் மெசேஜ். ஸோ நான் திருப்பி வேலிடேஷன் போகிறேன். ஸோ இது வந்து ஸ்டைல் வந்து ஸ்டாப் மெசேஜ். ஓகே, ஸ்டாப் மெசேஜ்னால் உங்களை வந்து அலோவ் பண்ணவே பண்ணாது. அடுத்த இதுக்கு வந்து நீங்கள் வந்து டேட்டா என்ட்ரு பண்ண அலோவ் பண்ணாது. ஓகே, இப்போ ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வார்னிங் அப்படி இருக்கும். எரர் அலர்ட்டில் வார்னிங் இருக்கும். இப்போ ஓகே கொடுக்குறேன். இப்போ நான் 1002 போடுறேன். இந்த இடத்துல வார்னிங் கொடுக்குது. ஸோ அது என்ன கேட்குதுன்னா டைப் வேல்யூ பிட்வீன் 1 to 1000. ஸோ கண்டினியூ பண்ணுவான்னு கேட்குது. நான் எஸ்ன்னு கொடுத்தேன்னா அந்த வேல்யூ அக்செப்ட் ஆகும். ஸோ முன்னாடி இருக்கிற ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூவே அக்செப்ட் பண்ணாது, அது அலோவே பண்ணாது. பட் இங்கே வந்து இன்ஃபர்மேஷன் காமிக்குது. ஸோ இதை எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் சில எக்ஸம்ஷன் கேசஸில் இதை யூஸ் பண்ணுவாங்க. சில எக்ஸம்ஷன் கேசஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 கேஸ் இருக்குன்னா அதில் ஒரு கேஸ் ஓகே எக்ஸம்ஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அந்த கேஸ்க்கு இந்த வார்னிங் வந்து யூஸ் ஆகும். ஸோ 3வது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன். ஸோ ஓகே, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த 1003 போடுறேன். ஸோ டைப் வேல்யூ பிட்வீன் 1 to 1000. ஸோ நான் அது ஓகே கொடுத்தேன்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரு ஆகுது. ஸோ இந்த டேட்டா வேலிடேஷன்லேயே மொத்தம் 3 எரர் அலர்ட் மெசேஜஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து ஸ்டாப் மெசேஜ். ஸ்டாப் மெசேஜ் அலோவே பண்ணாது. வார்னிங் மெசேஜ் அலோவ் அதாவது எப்படின்னா நம்ம எஸ் கொடுத்தா மட்டும்தான் அலோவ் பண்ணும். இன்ஃபர்மேஷனுங்கிறது ஒன்லி இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் கொடுக்கும். நீ தப்பாக என்ட்ரு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஓகே, ஸோ பெஸ்ட் வே இந்த டேட்டா வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டேட்டா வேலிடேஷனில் கரெக்டான டேட்டா வந்து போடணும் அப்படின்னா ஸ்டாப் யூஸ் பண்ணிங்க. ஸோ இன்புட் மெசேஜுங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அந்த இடத்துல அந்த செல் வேல்யூவில் காமிக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த செல் வேல்யூவில் எதுவுமே காமிக்கல. ஓகே, ஸோ இது வந்து ஒரு டேட்டா வேலிடேஷன். சரி, இப்போ அடுத்தது ஒரு டேட்டா வேலிடேஷன் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து இந்த அக்கௌண்டன்ட் இருக்குது. ஸோ அதில் இந்த கேஷ், ஏஆர், ப்ரீபெய்ட், இன்வென்ட்ரி, ஃபிக்ஸட் அசட், ஏபி. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து கேஷ் வந்து எப்படி என்ட்ரு பண்ணுவாங்கன்னா கேஷ்னு என்ட்ரு பண்ணியிருப்பாங்க. ஓகே, சில பேர் வந்து ஸ்மாலில் இது பண்ணுவாங்க, கேப்ஸில் என்ட்ரு பண்ணுவாங்க. இப்போ சில இது வந்து அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள்னு இருக்குது. இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அக்கௌண்ட் ரிசீவபிள்னு போடுவாங்க. சில பேர் வந்து ஏஆர்னு போடுவாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு டேட்டா வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கோ இல்லைனா வந்து கன்சாலிடேட் பண்ணுறதுக்கோ ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த டேட்டா வேலிடேஷன் திருப்பியும் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ இந்த டேட்டா வேலிடேஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ இந்த A8 செல்லில் இந்த லிஸ்ட்டை வந்து நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ ட்ராப் டவுன் லிஸ்ட் வந்து கொண்டு வர போகிறோம். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுவும் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம். ஸோ திருப்பியும் அதே போல் டேட்டா வேலிடேஷன். ஓகே, இந்த இடத்துல நம்ம செட்டிங்ஸ் அப்படின்னு போட்டோம். நம்ம லாஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா
டாப்பிக்கில் என்ன பார்த்தோன்னா ஹோல் நம்பர் அப்படின்னு போட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அப்படின்னு போடணும். போட்டோன்னே அது கேட்கும் எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துல சோர்ஸ் இருக்குது, டேட்டா வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கும். ஓகே, இந்த இடத்துல நான் இந்த இடத்துல செலக்ட் பண்ணுறேன். கேஷ்லேருந்து இது வரைக்கும் நான் செலக்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்து ஓகே கொடுத்தனா எனக்கு இந்த கேஷ் இது எல்லாமே தெரியும். இப்போ எனக்கு என்ன தேவையோ அது மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது அப்படியே வந்து காப்பி பண்ணி ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா, இதை அப்படியே காப்பி பண்ணி ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த செல்லுக்கும் அது வந்து ட்ராப் டவுன் மெனு இதாகும். ஓகே, ஸோ இது ஒரு லிஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபார்ம் பண்ணுங்க. இப்போது இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த லிஸ்ட்டில் வந்து என்ன பிரச்சனை இருக்குது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது வந்து தவறுதலாக இதை டெலீட் பண்ணிட்டாங்க, கேஷையும் ஏஆர்னு டெலீட் பண்ணிட்டாங்கன்னா அது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல ப்ரீபெய்ட்ஸ்லேருந்து தான் இருக்கும், மற்றதெல்லாம் பிளாங்காக இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட்டு வே இருக்குது. ஸோ நார்மலாக டேட்டா வேலிடேஷன் பண்ணும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எக்ஸலில் வந்து ஒரு சோர்ஸ் வச்சோம், யாராவது அது டெலீட் பண்ணிட்டாங்கன்னா நம்மளால் இது பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல வந்து திருப்பி கண்ட்ரோல் கொடுக்குறேன். ஸோ இதை வந்து ஒரு நோட் பேட்லேயே இதுலேயே காப்பி பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் அப்படியும் வந்து போடலாம். ஓகே, இல்லைனா மேனுவலாகவும் டைப் பண்ணலாம். ஸோ இப்போ டேட்டா கம்மியாக இருந்துச்சுன்னா மேனுவலாக டைப் பண்ணலாம். ஸோ திருப்பி லிஸ்ட்டு, ஸோ இதில் சோர்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, இதில் வந்து நான் கேஷ் அடிக்கிறேன். ஸோ கமா கொடுக்கணும். ஓகே, அப்புறம் ஏஆர் கமா ப்ரீபெய்ட்ஸ் கமா இன்வென்ட்ரி கமா ஃபிக்ஸட் அசெட்ஸ். ஓகே, இப்போதைக்கு நான் இது வரைக்கும் நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ இந்த டேட்டாஸ் வந்து இதுக்குள்ளே தான் இருக்கும். ஓகேவா, ஸோ இதுக்குள்ளே தான் இருக்கும், எங்கேயும் மாறாது. சாரி, இந்த இடத்துல நான் போடுறேன். ஸோ திருப்பி நான் போகிறேன் டேட்டா வேலிடேஷன். ஸோ இந்த இடத்துல லிஸ்ட்டில் நம்ம சோர்ஸ் கொடுத்துருந்தோம் ஆல்ரெடி. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அதை மேனுவலாக டைப் பண்ணுறேன். ஸோ கேஷ் ஏஆர் ப்ரீபெய்ட்ஸ் இன்வென்ட்ரி ஃபிக்ஸட் அசெட்ஸ். ஓகே, ஸோ இதை கொடுத்து நான் என்ட்ரு கொடுத்துட்டேன்னா ஸோ இந்த இடத்துல ட்ராப் டவுன் மெனு வந்துடும். ஸோ இப்போ யாராவது ஏதாவது டெலீட் பண்ணிட்டாங்கன்னா கூட உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ ஏன் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு லிஸ்ட்லேயே வந்து டேட்டா வந்து உள்ளே இருக்குது. ஸோ ஓகே, அதனால் ஸோ மோஸ்ட்டாக இப்போ உங்களுக்கு இந்த டேட்டா வந்து சோர்ஸாக கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த ஆப்ஷனை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் டேட்டா வேலிடேஷனில். ஓகே, ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டேட்டா வேலிடேஷனில் ஸோ எப்படி ஒரு டேட்டா வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, லென்த்தோ வேல்யூவோ எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து ஒரு லிஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுறது. ஸோ லிஸ்ட்டை வந்து எக்ஸ்டர்னலாக டேட்டா இருக்கிற டேட்டா வச்சு எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதுக்கு நம்ம மேனுவலாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.